இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன் சோதனை ஜெயித்தேன் மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். தண்ணீரை கடந்தேன் சோதனை ஜெயித்தேன் மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினி நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எங்களையும் இந்த இடத்துல சாட்சியாக நிற்க வைத்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த வருடம் முழுவதுமாக எங்களை கண்மணி போல பாதுகாத்து எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திச்சாங்க இசப்பா. நாங்கள் இந்த இடத்துல நிர்மூலமாகாமல் இருப்பது தேவனுடைய சுத்தமான கிருபைன்னு சொல்லணும். ஏன்னா அந்த இடத்துல ஒவ்வொரு நாட்களும் இசப்பா எங்களை பாதுகாத்து நடத்துகிறாங்க, தேவைகளை சந்திக்கிறாங்க, குடும்பத்தின் ஆசீர்வாதங்களை நடத்துகிறாங்க. அதே போல் கணவருக்காக நாங்கள் ஜெபிக்கும் போதெல்லாம் இசப்பா ஒரு வாக்குத்தத்தை தந்திருக்காங்க. அவர் கர்த்தர் உன் நடுவில் இருக்க அவர் ரட்சிப்பார்னு சொல்லி அந்த வாக்குத்தத்தை நிறைவேற நாட்களில் நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். அதுவும் இல்லாமல் எங்களுடைய போக்குவரத்து, நான் அநேக நேரம் தூத்துக்குடிக்கு போகும்போதெல்லாம் வாரத்தில் எப்படி ஒரு 5 முறையாவது நான் போக வேண்டியிருக்கும், அதுக்கு மேலே கூட போக வேண்டியிருக்கும். நான் அநேக இடங்களில் ஆக்சிடெண்ட்கள்லாம் பார்த்துங்க, கிட்டத்தட்ட 12-13 வருஷமாக நான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன். ஒரு நாள் கூட இது வரைக்கும் எந்த சேதமும் ஆகாதபடிக்கு ஏசப்பா என் கூட இருந்து என்னை நடத்துகிறாங்க. அதே போல் பிள்ளைகள் போக்குவரத்தையும் பாதுகாத்து நடத்துகிறாங்க. பிள்ளைகள் வண்டி எடுத்துகிட்டு போகும்போதெல்லாம் தம்பி கூட 2 பிள்ளைகளை கூட்டிகிட்டு, தங்கச்சிமா 2 கூட்டிகிட்டு கடந்து போவான். நான் ஏசப்பா உங்கள் சமூகம் முன்னாடி கடந்து போகட்டும், அவனுக்கு முன்னாடி பின்னாடி வர்ற வாகனங்கள்லாம் நல்ல ஞானத்தை கொடுத்து நீங்கள் நடத்துங்க. எதிராக வர்ற வாகனங்கள் வேகமாக போனால் கூட இவங்க மெதுவாக போய் இவங்களுக்கு வேண்டிய பாதுகாப்பை ஏசப்பா நீங்கள் கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லி நான் ஜெபம் பண்ணி அனுப்புவேன். அவங்க மெனக்கிட்ட அதுக்காக ஜெபிக்கலான்னு மனசுக்குள்ளே ஜெபம் பண்ணி பிள்ளைகள் கடந்து போகும்போது அனுப்பி வைப்பேன். அதே போல் எங்களோட தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தாங்க. என் ஜனங்களின் நடுவே சுகமாய் குடியிருக்கேன்னு சொன்னது போல் இந்த நேரம் வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் என்னுடைய ஜனத்தின் மத்தியில் ஏசப்பா எங்களை சுகமாக குடியிருக்க பண்ணியிருக்கிறாங்க. ஒரு நாள் கூட ஜனங்களின் மத்தியில் என்னை வெட்கப்படாத விடுபடிக்கு பலவித சோதனைகள் மத்தியிலும் பல பிரச்சனைகள் பாடுகள் மத்தியிலையும் ஏசப்பா எங்களை என்னுடைய தலையை நிமிர பண்ணி எங்களுடைய குடும்பத்தின் பிள்ளைகள் எல்லாரும் மத்தியிலையுமே எல்லாருமே எங்களை 3 பேருமே நாங்கள் சபைக்கு வர்றது நிமித்தமாக, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக எங்களை வெட்கப்படாதபடிக்கு நடத்துகிறாங்க. அதே போல் அநேக நேரத்தில் எங்களை சாட்சியாக நிற்க வச்சுருக்குறாங்க. கடந்த வருஷத்தில் கூட 2023 நடந்த பிரச்சனை நிமித்தம் கூட பல லட்ச ரூபா பிரச்சனையில் கூட ஏசப்பா வெட்கப்படாதபடிக்கு என்னை நடத்தி கொண்டு வந்தாங்க. இந்த நேரம் வரைக்கும் வெட்கப்படாதபடிக்கு தேவைகளை சந்தித்து நடத்துகிறாங்க. ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவன் தாமே இந்த சிறுசாட்சியை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். போன வருஷம் முழுவதும் ஏசப்பா என்னை கண்ணின் மணி போல் பாதுகாத்தாங்க, அதுக்காக நன்றி. அதுக்கப்புறம் +2 முடித்து அதுக்கப்புறம் காலேஜும் சேர உதவி செஞ்சாங்க, அதுக்காக ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவன் தாமே சிறுசாட்சி ஆசீர்வதிப்பார். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷ
போஷித்தீரே. பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. என் குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் இந்த சபைக்கு வந்து இந்த வருஷத்தோட 5 வருஷம் ஆகுது. நான் பெரிய கடன் பிரச்சனை பாரத்தோட ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இங்கே வரும்போது. ஆனால் இன்றைக்கி தேவன் வந்து என்னோட கடன் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தீர்க்க தேவன் கிருபை செஞ்சுருக்காங்க. ரெண்டாவது, இந்த அக்டோபர் மாதத்தில் நடந்த 21 நாள் உபவாச ஜபத்துலேயும் நான் டெய்லி அழுது ஜெபம் பண்ணியிருக்கேன். அந்த நாட்களில் டெய்லி என் வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்கும். எங்கள் வீட்டுக்காரர் வந்து யார்ட்டையாவது ஒருத்தவங்க கிட்ட கடன் வாங்கியிருப்பாங்க. டெய்லி நான் ஈவினிங் வேலைக்கு போயிட்டு வரும்போது யாராவது ஒருத்தர் இவங்களுக்கு எனக்கு கடன் தரணும் இப்படி இப்படி சொல்லி டெய்லி 21 நாளுமே ஒரு பிரச்சனை, புது விதமான பிரச்சனைகள் இருந்தது. அப்போது நான் ஜெபம் பண்ணிட்டே இருப்பேன். பாஸ்டரே சொல்லியிருந்தாங்க, இந்த ஜப நாட்களில் தான் டெய்லி அரை மணி நேரம் முட்டு போட்டு நீங்கள் எந்த காரியத்துக்காக ஜெபிக்கிங்களோ அந்த காரியம் வந்து உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் அதன்படியே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நான் வந்து ஜெபிச்சது எங்கள் கணவருக்காக ஜெபிக்கலை, என்னோட 2 பிள்ளைங்களும் எப்படியாவது சபைக்கு வரணும், அவங்கள குறித்து ரொம்ப மனபாரம் எனக்கு உண்டு. நானும் என் கணவருமே சபைக்கு வாங்கன்னு கூப்பிடும் போதெல்லாம் பெரிய சண்டைகள் வீட்டுக்குள்ளே நடந்திருக்கு. அதனால் நான் அவங்கள குறித்து ரொம்ப பாரப்பட்டு டெய்லி அழுது ஜெபம் பண்ணுவேன். முழங்காலில் நிற்கும் போது எப்படியாவது என் பிள்ளைங்களை சபையில் சேர்த்துருங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி. நான் என் கணவருக்காக ஜெபம் பண்ணல, கடன் பிரச்சனைகள் மாறணும்னு ஜெபம் பண்ணவே இல்லை. ஆனால் கடன் பிரச்சனைகள் அதிகமாகும் போது ஒரு நாள் பாஸ்டரையாட்ட ஃபோன் போட்டு, இப்படி பிரச்சனை இருக்கே பாஸ்டரையா, நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரில அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கேட்டேன். அப்போ பாஸ்டரையா சொன்னாங்க, நீங்கள் இந்த கடன் வந்து எப்படியாவது அடைச்சி விடுங்கம்மா, இனிமேல் அவங்க கடன் வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அப்போவும் இவங்க மறுபடியும் கடன் வாங்கினா நான் என்ன பண்ணேன், நான் யார்கிட்ட போய் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்தேன். நான் யார்கிட்டையும் போய் கையேந்தி கடன் அடைக்க பைசா கேட்கவே இல்லை. என் தங்கச்சி தான், இன்னொரு தங்கச்சிட்ட இப்படி அவங்க வீட்டில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அவளே செயினை கொடுத்து மாமாவோட பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டான். அந்த நேரத்தில் எங்கள் மாமியார் இறந்து போயிட்டாங்க. எங்கள் மாமியார் சுகவீனமாக இருக்கும் போதும் நான் ஆண்டுட்டு ஜெபம் பண்ணிட்டே இருக்கேன். ஏசப்பா, நீங்கள் எங்களை வந்து என் சொந்தக்காரங்க மத்தியில் நீங்கள் வெட்கப்படுத்திடாதீங்க. அவங்க யாருமே எங்களை வந்து ஒரு இப்படி விரோதியாக தான் பார்ப்பாங்க. சபைக்கு வந்ததுனால எல்லாருமே கைவிட்டாங்க, விரோதியாக தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ நான் வந்து அவங்கக்கிட்ட வந்து கையேந்தி நின்றக்கூடாது, எந்த சூழ்நிலையிலும் நிற்கக்கூடாது அப்படின்னு என்னோடய ஜபம் டெய்லி அப்படி இருக்கும். நான் யார்கிட்டையும் எந்த ஒரு விஷயத்துக்கும் கையேந்தி நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. எங்கள் மாமியார் சுகவீனமாக இருந்து மறிச்சும் போயிட்டாங்க. அந்த செலவுகளுக்கு கூட என்னை யார்கிட்டையும் ஆண்டு கையேந்த விடலை. அவங்க எவ்வளோ செலவு பண்ணாங்களோ அதற்கு அதிகமாகவே செலவு பண்ணேன். ஆண்டு எனக்கு கிருபை பாராட்டினாங்க. நான் ஆண்டருக்கு நன்றி சொன்னேன். அந்த நேரத்துலையும் இந்த வருஷம் முதலாக கிறிஸ்மஸ்க்கு என் பிள்ளைங்க வந்திருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்க வருவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. பாஸ்டரே வீட்டு சந்திப்பு ஊழியத்துக்கு வந்துக்கும் போது அவங்கக்கிட்ட சொல்லிட்டு வந்தாங்க, கிறிஸ்மஸ்க்கு வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஆனால் எனக்கு அவங்க வருவாங்கன்னு நம்பிக்கையே இல்லை. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கிறிஸ்மஸ்க்கு வாரீங்களான்னா நான் வரல அப்படி சொன்னாங்க. நான் ஆண்டர்கிட்ட ப்ரேயர் மட்டும் பண்ணிகிட்டே இருந்தேன். ஏசப்பா, அது உங்களோட சித்தம், நீங்கள் நடத்துங்க, என் பிள்ளைங்க உள்ளத்தில் நீங்கள் பேசுங்க அப்படின்னு. அவங்க வாரேன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து ஜனவரிக்கு வரமாட்டேன்னு சொன்னாங்க. அப்போவும் நான் அவங்கக்கிட்ட வந்து எதுவுமே பேசவே இல்லை. ஏசப்பா, உங்களோட சித்தம், அவங்கள அழைச்சிட்டு வாங்க, அவங்க மனசில் நீங்கள் பேசுங்க, நாங்கள் பேசினா அது வந்து விரோதமாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு அவங்க 2 பேருமே வர தேவன் கிருபை செஞ்சாங்க. இன்னும் வரும் நாட்கள்லையும் அவங்க சபையில் கலந்து கூட தேவன் கிருபை செய்வார்னு நம்புகிறேன். ஆண்டு இந்த சிறு சாட்சியை ஆசீர்வதிப்பார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். எங்களையும் சிறு சாட்சியான தேவனுக்கு நன்றி. நாங்கள் இந்த கடந்த வருஷத்தில் பிப்ரவரி மாதம் சங்கருக்கு மாடியிலேருந்து கீழே விழுந்து நெத்தியில் அடிபட்டுச்சு. அதுக்கு முன்னாடி சங்கர் பலவீனமாக இருந்தால் பாஸ்டராக சொன்னாங்க ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போங்க அப்படின்னு. எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போக மனசே இல்லை. நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனால் ஸ்கேன் எடுக்கணும், நிறைய டெஸ்ட்டு பார்ப்பாங்க, அதுக்கு எதுக்குமே ஒத்துழைக்க மாட்டான். அதனால் நான் போகக்கூடாதுன்ட்டே இருந்தேன். அப்புறம் ஹோமியோபதி அந்த டாக்டர்கிட்ட போவோம், அவங்கன்னா இதெல்லாம் தேவையில்லை அப்படின்ட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் அன்றைக்கி பிப்ரவரி 1 நாங்கள் கிளம்பிக்கிட்டு இருந்தோம். கிளம்பி வெளியே வந்துட்டோம். செப்பல் போட போ தம்பி அப்படின்னு செப்பல் போட சொன்னோம். மாடியில் போய் எடுக்க போனோம் தான் பலவீனத்தோடு கீழே விழுந்து நெத்தியில் அடிபட்டுருச்சு. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனோம்.
அந்த மயக்கத்திலே அவனுக்கு எல்லா இதுவுமே ஸ்கேன்லேருந்து எல்லாத்தையுமே எடுக்கிறதுக்கு கர்த்தர் உதவி பண்ணார். மருந்து மாத்திரை வாங்க கிருபை செஞ்சாங்க. அந்த 10 நாளில் சங்கர் எப்படி இருக்கான், அவன் மனநிலைமை எப்படி இருக்குது, அது எல்லாத்தையுமே கர்த்தர் எங்களுக்கு உணர்த்தினாங்க. அடுத்த இதுலேயே நான் ஒரு நல்ல ஸ்கூலில் போய் சேர்க்க கர்த்தர் கிருபை செஞ்சாங்க. அந்த ஸ்கூலில் டான்ஸ் சொல்லி கொடுத்தான். கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமுக்கு அவனுக்கு சொல்லிக் கொடுக்கல, எத்தனைக்கும் பக்கத்தில் உள்ள பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுத்த, பெரிய பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததை அவன் பார்த்து அவனுக்கு ஆட கர்த்தர் கிருபை செஞ்சாங்க. இந்த வருஷத்தில் பாப்பா வயசுக்கு வந்திருந்தா, அதுக்கு நாங்கள் ஃபங்க்ஷன் வச்சுருந்தோம். கர்த்தர் எங்களை ஆசீர்வதிச்சாங்க. ஒரு பைசா இல்லாமலே நாங்கள் ஃபங்க்ஷன் ஆரம்பித்தோம். எல்லா தேவைகளையும் சந்தித்தாங்க. சொந்தக்காரங்க மத்தியிலையும் எங்கள் தலையை குனிய விடாமல் கர்த்தர் எல்லா மத்தியிலையும் எங்களை தலை நிமிர செஞ்சாங்க. எல்லாத்துக்குமே கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் வருங்காலத்திலும் சங்கரை இனிமையும் சாட்சியாக, பெரிய சாட்சியாக கர்த்தரை நிறுத்துவாங்க அப்படின்ட்டு நாங்கள் விசுவாசிக்கிறோம். நன்றி. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. நான் இந்து குடும்பத்தில் பிறந்தவள் தான். ஆனால் ஏசப்பா எனக்கு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, பெரிய ஒரு எல்லோரும் என் குடும்பத்தில் எல்லோரும் ஒரு சின்ன பிரச்சனையை வச்சு எல்லோரும் என்னை ஒதுக்கி வைத்துட்டாங்க. அதனால் நான் தனி மரமாக நின்ற போது அழுதுகிட்டு நின்னேன். எங்கே போவேன், நம்ம இப்படி எல்லோரும் இந்த ஒரு சின்ன இப்படி ஒரு பெரிய பிரச்சனை தான், சின்ன பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் இருந்தாலும் அதை பேசி முடிக்கலாம். இருந்தாலும் எல்லோரும் என்ன நினச்சாங்களோ தெரியல, என்னை தனி மரமாக ஒதுக்கி விட்டுட்டாங்க. அதனால் அப்போ அந்த நேரத்தில் நான் எங்கே போவேன், நான் அப்போ அழுதேன். எங்கே போவேன், இருக்கிறதா சாவறதா, நமக்கு யாருமே இல்லையே அப்படின்னு. அந்த நேரத்தில் ஏசப்பா என்னையை கைப்பிடித்து வழி நடத்தினாங்க. அந்த நேரத்தில் நான் ரசிக்கப்பட்டு நான் 3ஆம் மைல் சர்ச்சுக்கு தான் போய்கிட்டே இருந்தேன். அப்புறம் இங்கே அப்புறம் எல்லோரும் கொஞ்சம் கூப்பிட்டாங்க, இங்கே வாங்க, எங்கள் சர்ச்சுக்கு வாங்க வாங்கன்ட்டு. நான் சரி 3ஆம் மைல் சர்ச்சுக்கே போகிறோமே, என் சகோதரி ரசிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அங்கே தான் போயிருக்கா. அதனால் நானும் சரி அவள் கூப்பிட்டோன்னு அங்கேயே போவோமேன்னு போனேன். சரி நம்ம தங்கச்சி தானே கூப்பிட்றா, சரி போவோமேன்ட்டு போனேன். இங்கேருந்து ஆட்டோவிலே போயிடுவேன். 200 ரூபா ஆட்டோவுக்கு. காலையில் 7 மணிக்கு கிளம்பி போயிடுவேன். போயிட்டு சாயங்காலம் அவங்க வீட்டுக்காரர் கொண்டு விடுவாங்க. சரி நான் கொஞ்சம் காலம் போனேன். அப்புறமா அவங்களுக்கு என்ன ஆச்சோ தெரில, அவங்க மனசில் என்ன நினச்சாங்களோ. அப்புறம் ஏக்கா நீ என்ன பண்ணு, பக்கத்தில் சர்ச்சு இருந்தா நீ அங்கே போ, உனக்காக தான் உனக்கு நல்லதுன்ட்டாங்க. சரி அதுவும் ஒரு வேளை நல்லது தான், சரி இவன் என்ன இடத்துல சொல்கிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வாக்குத்தத்த போர்டும் கார்டும் ஒரு பைபிள், பழைய பைபிளும் கையில் தந்தாங்க. அப்போ அதுவும் நல்லது தான் சொல்லிட்டு சரின்னு வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வந்துட்டு இங்கே வந்தால் பூங்குனி எல்லோரும் சொல்லுவாங்க இங்கே வாங்க அப்படின்னாங்க. சரின்ட்டு வந்தேன். வந்து பாஸ்டரை எல்லாத்தையும் பார்த்து பேசி அப்புறம் இங்கே வந்தேன். கொஞ்ச நாள் அப்படி வந்துக்கிட்டே இருந்தேன். அப்புறமா ரசிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்துட்டேன். ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு அப்புறம் குடும்பத்தில் யாருமே பேச மாட்டாங்க. நானும் தனியாக தான் வேலை பார்க்குறேன். பிள்ளைகள் வேலை பார்க்குற எல்லாம் பிள்ளைகளாம் கட்டி கொடுத்து, பையன் மட்டும் கல்யாணம் முடிக்காமல் வாலிய பையன் இருக்கான். ஆனாலும் நான் வேலை பார்த்து எல்லா கடனும் வர செலவு எல்லாமே நான் தான் பார்க்கணும். பார்த்தேன். இருந்தாலும் இப்போது போன வருஷம்லாம் ரொம்ப பிழையனமாக தான் இருக்கும், அப்பப்போ பிழையனம் வரும். இருந்தாலும் நான் என்ன செய்வேன், ஏசப்பா என்னை பாதுகாத்து கொள்ளுங்க, தீர்க்க ஆயுசை கொடுங்க ஏசப்பா, எனக்கு கைகால் பிழைன கொடுங்க. யார்ட்டையும் சாப்பாட்டுக்குன்னு போகக்கூடாது, என் பிள்ளைகள்ட்டையும் போகக்கூடாது, சொந்த பந்தங்கிட்டையும் போகக்கூடாது ஏசப்பா. என் உயிர் உள்ளே இருக்க மட்டும் நான் உழைக்கணும். என் ஜீவன் எடுக்கிறா இருந்தால் கீழே 4 நாள் கூட நான் படுக்கக்கூடாது ஏசப்பா அப்படின்னு நான் சொன்னேன். அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணும்போது அந்த பிள்ளைங்களுக்கு கொஞ்சமாக எனக்கான நல்லா மாறிடும். அப்புறம் வேலை பார்க்க ஆண்டவர் பிள்ளைனை தருவார். வேலை பார்க்குற இடத்துலையும் பிள்ளைனங்கள் வந்தாலும் தனியாக வேலை பார்க்கும்போது அழுதுகிட்டே ஜெபம் பண்ணுவேன், சோத்திரம் சொல்லுவேன். செல்லில் பாட்டை எப்பொழுதும் வச்சுக்கிட்டே இருப்பேன். செக்யூரிட்டிலாம் வருவாங்க, வரும்பொழுது என்ன செய்வேன், அப்படியே பையை பொத்தி வச்சுக்கிடுவேன். ஆனால் செல்லு அலோடு கிடையாது. அதில் என்ன செய்வேன், பாட்டை கேட்டுக்கிட்டே இருப்பேன். அதை கேட்டே கூட படிச்சுக்கிட்டே வேலையை பார்ப்பேன். அதனால் பிள்ளைனங்கள் எனக்கு தெரியாது. பையன் வந்தான் மெட்ராஸ்லேருந்து, ஒரே தண்ணி யாரோட சேர்ந்து அது நம்மளை பிள்ளைனமாக ஆக்கிட்டான். ஏன்னா சாப்பிட நேரம் இருக்காது. அவனை 10 மணிக்கு வந்தாலும் வரமாட்டான், அவனை தேடி அலைய முடியாது.
எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, உன் பையன் இப்படி இளையறான் இப்படி இளையறான்னு ரொம்ப கவலையாகி போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தேன், சரி ஜெபம் பண்ணேன். அவன் என்ன சொல்லுவான், நீங்கள் போய் ஜெபம் பண்ணுங்கம்மா நான் படுக்கேன் அப்படின்றான். சரி நம்ம பிள்ளை படுக்கத்தானே போகிறான் அப்படின்ட்டு போய் ஜெபம் பண்ணிட்டு இடையில இருந்து பார்த்தா ஆளுக்கு இருக்காது, எங்கேயாவது போயிடுவான். ஐயோ ஏசப்பா அவனை பாதுகாத்து கொள்ளுங்க அப்படின்னு குறை ஜெபத்தையும் பண்ணிவிட்டு போனப்பட்டா இன்னும் வாரம்பா வரமாட்டான். திரும்ப அவனை தேடி அலையணும். இப்படிமா அலைஞ்சி அப்புறம் அவனை ஆண்டவர் ஒரு வழியை காட்டியிருந்தார், புதிய வழியை காட்டினார். அந்த வழியிலையும் நான் ஏற்றுக்கொண்டு விட்டுருக்கேன். ஆனால் அந்த வழியிலேருந்தும் ஏசப்பா நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அந்த வழியிலேருந்து அவனை கடந்து அவன் ரசிக்கப்படணும். ஏசப்பா இந்த வருஷத்துக்குள்ளே அவன் ரசிக்கப்படணும். அவன் எனக்கு அந்த வருஷத்துக்குள்ளே அவன் எனக்கு உழைச்சி எனக்கு தர வேண்டாம், அவன் வாழ்க்கையை அவன் பார்த்துக்கிடட்டும். ஏசப்பா எனக்கு கணவர் உதவி கிடையாது, சொந்த பந்தம் உதவி கிடையாது. ஆனால் பிள்ளைகள் உழைக்கிற காலத்துலேயும் பிழைக்க தெரியாமல் நான் பிழைச்சிட்டேன். கேட்டவங்கள்ட்டலாம் என்ன பண்ணுவாங்க, கஷ்டம்னு வருவாங்ககிட்ட 5000 10,000 2000ன்னு கொடுத்து ஏமாந்துட்டேன். நிறைய பேர்கிட்ட அப்படி கொடுத்து ஏமாந்துட்டேன். எப்போதும் என் கையில் 30,000 40,000 அப்போ இருக்கும். 3 பிள்ளைகள் வேலை பார்க்கும். பிள்ளைகள் வேலை பார்த்து கையில் தந்த காசை பிழைக்க தெரியாமல் பிழைச்சி எல்லோரும் கஷ்டம் வரும்போது வேலை பார்க்குற இடத்துலையும் சரி உள்ளூருக்குள்ளேயும் சரி கேட்டவங்ககிட்டலாம் கொடுத்துட்டு இப்போவும் வாங்க முடியல. தாரேன்னு சொன்னவங்களாம் இப்போ என்ன சொல்கிறாங்க, நான் வாங்கலைன்றாங்க. அப்போ எப்படி இருக்கும், பாரமாக இருக்கும். அழுது ஏசப்பட்ட ஜெபம் பண்ணுவேன். அழுது ஜெபம் பண்ணும்போது முட்டு போட முடியாது. முட்டு போட்டால் ஒருத்த கால் விறுவிறுங்கும், ஒருத்த கை விறுவிறுங்கும். அப்படி இருந்தும் ஜெபம் பண்ணுவேன். ஆனால் படப்படப்படன்னு வந்துடும். அப்படி இருந்து ஜெபம் பண்ணிவிட்டு திரும்ப எந்திரிக்க முடியாது. உட்காந்து கட்டலில் உட்காந்துருவேன். உட்காந்து இங்கே வந்தால் பாஸ்டர்கிட்ட ஜெபம் பண்ணாமல் போகவே மாட்டேன். பாஸ்டர் எனக்கு ஜெபம் பண்ணுங்க, மண்டையில் கொட்டுன்னு சொன்னாங்களும் ஒரு கொட்டாவது வாங்கிட்டு நீ ஜெபம் பண்ணி விடுங்க ஏசப்பா பாஸ்டரியா அப்படிம்பேன். அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவேன், ஜெபம் பண்ணிட்டு தான் போவேன். ஜெபம் பண்ணால் தான் எனக்கு கொஞ்சம் வீட்லேயும் ஜெபம் பண்ண மாதிரி இருக்கும், கொஞ்சம் பிழைனங்களுக்கு கம்மியான மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைப்பேன். நேற்றுக்கும் ரொம்ப பிழைனம், சாப்பிடலை, வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேன். நெஞ்சு எரிச்சல்னு இருந்தாலும் படுத்துட்டேன். வேலை பார்க்குற இடத்துல வீட்டுக்கு வந்தும் படுத்துட்டேன். 10:45 இருக்கும், அப்போ தான் சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு படப்படன்னு வந்தோன்னே படுத்துட்டேன், ஜெபம் பண்ணலை. ஏசப்பா நீங்கள் என்ன அறிஞ்சிருப்பீங்க ஏசப்பா, நான் படுக்கேன் அப்படி படுத்துட்டேன். காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணேன். 4:30க்கு 5:45 வச்சுக்கு ஜெபம் பண்ணேன். பண்ணிட்டு எழுந்திரிச்சு ஆண்டவர் எனக்கு வீட்டில் வேலை பார்க்க கிருபையை தந்தாங்க, நல்ல பிளத்தை தந்தாங்க. இங்கேயும் வந்து இவ்வளோ நேரம் இருந்து ஆராதிக்கிறது எல்லாம் பார்த்துட்டு என் ஆண்டவர் கிருபையை தந்திருக்காங்க. ஆனால் எனக்கு கடைசி வரைக்கும் ஆண்டவர் எனக்கு இதைத்தான் நான் கேட்கேன், ஏசப்பட்டேன் எனக்கு ரொம்ப பணத்தையோ நான் எனக்கு பெரிய இதை தாங்கன்னு கேட்கலை. எனக்கு தீர்க்க ஆயுச பிளானை கொடுங்க, வேலை பார்க்க கை கால் பிளானை கொடுங்கப்பா. ஆனால் நிறைய பேர்கிட்ட நான் கடன் கேட்டிருக்கேன். யார்கிட்டையாவது ஒரு 500 தாங்க, 1000 தாங்க, எனக்கு லோனு கட்டணும், சீட்டு கட்டணும்ன்ட்டு பக்கத்தில் எல்லாத்தையும் போய் கேட்பேன். போன வருஷம் நான் கேட்டிருக்கேன். ஆனால் இந்த வருஷம் போன வருஷத்துலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் எனக்கு 10 பைசா கூட இப்போ யார்ட்டையும் கடன் வாங்காதபடி, பைசா வீட்டிலே இல்லாட்டாலும் மனசை மாற்றிடுவாங்க. நான் இப்போ கேட்க போகணுன்னு நினப்பேன். ஆனால் அந்த நேரத்தில் மனசு மாறிடும், வேண்டாம் கேட்க வேண்டாம், இருக்கிறத வச்சு நம்ம கொண்டு போய்க்கிடும் அப்படின்னு. இப்போ யார்ட்டையும் நான் கடன் கேட்கலை, அதிகமாக கடன் வாங்கலை. ஆனாலும் ஏசப்பா இதுவை இப்படியே என்னையை கொண்டு போங்க ஏசப்பான்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணியிருக்கேன். ஆனால் என் பையன் ரசிக்கப்படணும், எனக்கு அந்த ஒரு கஷ்டம்தான் இன்ன வரைக்கும் என்னைய புண்படுத்துது. ஏசப்பா அவன் ரசிக்கப்படட்டும் அப்படின்னு நினச்சி நான் முழு எண்ணத்தோடு இருக்கேன். அவன் ரசிக்கப்பட்டோம். இப்போ சாட்சியில் நிறுத்தினதுக்கு கொடான கொடி நன்றி ஏசப்பாவுக்கு. ஒரு சின்ன சாட்சி சொல்லணும்னு நினைக்கேன். இப்போ கிறிஸ்மஸுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி என் சின்ன பேத்தியால் கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டாங்க. அதுக்கு போய் நான் இருந்தேன். ஒரு மறுநாள் கிறிஸ்மஸுக்கு நாங்கள் வந்துட்டேன். ஆனால் அந்த பிள்ளைக்கு காதில் ஒரு கட்டி கணக்காக இருந்துச்சு. அந்த கட்டி இப்போ அதுக்கு மருந்து வச்சாங்க, அது உடஞ்சிட்டு. நானும் பிள்ளை எப்படியாவது வந்துடுவா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆனால் வரத மாதிரி தெரில, அவங்க விடமாட்டேன்ட்டாங்க. 2 வாரம் ஆகும் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு. நான் இப்போ டெய்லி நான் ஆஸ்பத்திரிக்கு அடைஞ்சிக்கிட்டு இருக்கேன். இரவெல்லாம் ஆஸ்பத்திரியில் இருப்பேன், பகலில் வருவேன். நேற்றுலாம் காலையில் போனவா, இன்னைக்கு காலையில் தான் நான் வந்திருக்கேன். என் பேத்திகளுக்கு சீக்கிரம் குணமாகி அவள் வீட்டுக்கு திரும்பி வரணும். எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதுலேயும் எனக்கு ரொம்ப நான் சந்தோஷப்பட்டிருக்கேன். இந்த கைப்பிரி ஒரு நாள் தம்பி கையில் கொடுத்தாங்க அந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு. ஏக்கா இது உங்கள் பக்கத்து வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு. சரின்னு சொல்லி நான் 3 பேருக்கு கொடுத்தேன். அதுக்கு மேலே என்னால் யாருக்கு போய் கொடுக்கணும்னு தெரில. அந்த கைப்பிரி என்கிட்ட இருந்துச்சு. எனக்கு அதை நம்ம அங்கே கொண்டு போய் நான் ஏற்கனவே எனக்கு ஊழியம் செய்யணும் ரொம்ப ஆசை. ஆஸ்பத்திரியில் போய் நான் ஊழியம் செய்யணும் ஏசப்பான்ட்டு நான் டெய்லி நான் ஜெபம் பண்ணுவேன். நான் பண்ணும்போதெல்லாம்
எசப்பா நான் இந்த என்னையை நீங்கள் எதுக்கு எப்படி எடுத்தீங்களாப்பா என்னை அதை பயன்படுத்துங்க. டெய்லி முட்டு போட்டு பாஸ்டர் சொல்லியிருக்காங்க 1 மணி நேரம் முட்டு போட்டு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க நடக்கும்னு. அது மாதிரி நான் டெய்லி செய்வேன். ஆனால் 1 மணி நேரம் என்னால் போட முடியாது. ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் அப்படியே முட்டு போட்டு ஜெபம் பண்ணுவேன். காலையில் 5:30 மணிக்கு ஜெபம் பண்ணுவேன், நைட்டு 7 மணிக்கு ஜெபம் பண்ணுவேன். பண்ணாமல் படுக்க மாட்டேன். எந்த நேரம் ஆனாலும் சரி அந்த ஜெபம் பண்ணுவேன். அதை மாதிரி அன்னைக்கு வீட்டில் இருந்து அந்த ஒரு 10-20 இருக்கும் எடுத்துகிட்டு போனேன். போய் அங்கே எல்லாருக்கும் கொண்டு கொடுத்தேன். அவங்க என்னை பார்த்த உடனே நீங்கள் என்னம்மா வேதக்காரங்களா, உங்களை பார்த்த உடனே நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இருந்தாலும் அவங்கள கேட்கலான்னு நீங்கள் இதை கொண்டு கொடுத்துருக்கீங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக. அதில் நிறைய பேர் சந்தோஷப்பட்டாங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அது ஆண்டவருக்கு ரொம்ப நான் நன்றி சொன்னேன். ஏசப்பா நான் இதைத்தானே நான் ஆசைப்பட்டேன். 4-5 பேர் என்னைய எனக்காண்டி ஜெபம் பண்ணுங்க, என் பிள்ளைக்காண்டி ஜெபம் பண்ணுங்க, என் பிள்ளை கணவர் விட்டுட்டு போயிட்டாருன்னு சொல்லி கொஞ்சம் பேர் சொல்லுதாங்க. ஒரு ஆள் ரொம்ப எனக்கு மேலுக்கே முடியல. ஒரு அம்மா வயசானம்மா, இந்த உதடு ஒரே காந்தலாம், அவங்களுக்கு நிற்கவே மாட்டுக்குதான். நான் இருந்தாலும் நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா, அவங்களுக்கு சீக்கிரம் ஆண்டவர் குணப்படுத்திடுவார். நீங்கள் நீங்கள் ஆண்டவரை நினைங்க. அவங்க இந்துக்காரங்க. நான் சொன்னவங்க அத்தனை பேருமே இந்துக்காரங்க. ஆனாலும் நான் சொன்னது அத்தனை பேருமே ரொம்ப நீங்கள் சொல்கிறது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா, கண்டிப்பாக நாங்கள் ஜெபிக்கோமா. அது எனக்கு கேட்டது ரொம்ப சந்தோஷம். இதுக்கு தான் என்னை ஆண்டவர் என்னை ஆஸ்பத்திரிக்கு வர வச்சாங்களான்னு சொல்லி நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஆனாலும் இப்போ என் பேரனுக்கு நீங்கள் எல்லாரும் ஜெபிக்கிங்க. பாஸ்டர் ஐயா ரொம்ப ஜெபிக்காங்க. அவன் இப்போ ரொம்ப மாற்றத்தில் இருக்கான். அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இங்கே இருக்கிற மக்களுக்கு அத்தனை பேருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உங்களால் தான் இவ்வளவு என் பேரனை கொண்டு வர முடிஞ்சுது. அதுக்கு ரொம்ப நன்றி. ஆண்டவருக்கு கோடான கோடியை நன்றி செலுத்துகிறேன். நன்றி நன்றி. நட்ட நடு ராத்திரியில மொட்டு போல பூத்தாரே, மாட்டு கொட்டகையில் உதித்தாரே, நம்ம இயேசு சாமியே. நடு ராத்திரியில் கொட்டும் பனி சாரலில முட்டு போல பூத்தாரே இயேசு சாமி, மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி. நடு ராத்திரியில் கொட்டும் பனி சாரலில முட்டு போல பூத்தாரே இயேசு சாமி, மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி. மெட்டி கட்டி பாடுவோம், கை தட்டி ஆடுவோம், மெட்டி கட்டி பாடுவோம், கை தட்டி ஆடுவோம். கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசு சாமி, நம்ம இஷ்டம் போல வாழ வைப்பார் ஒன்று கூடி. கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசு சாமி, நம்ம இஷ்டம் போல வாழ வைப்பார் ஒன்று கூடி. நடு ராத்திரியில் குட்டும் பண்ணி சாரலில முட்டு போல போத்தாரே இயேசு சாமி, மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி.
இயேசுவின் ஆசி கிடைச்சிடும். நட்ட நட்டு ராத்திரியில் கொட்டும் பண்ணி சாரலில முட்டு போல பூத்தாரு இயேசுசாமி. மாட்டு கொட்டகையில் உதித்தாரு இயேசுசாமி. பூமியையே பசுமையாக்க வந்த சாமி நம்ம சாமி, நம்ம இயேசுசாமி. பசிச்ச வயிற்றுக்கு இங்கு உணவாக வந்த சாமி நம்ம சாமி, நம்ம இயேசுசாமி. பாலைவன பூமியையே பசுமையாக்க வந்த சாமி நம்ம சாமி, நம்ம இயேசுசாமி. பசிச்ச வயிற்றுக்கு இங்கு உணவாக வந்த சாமி நம்ம சாமி, நம்ம இயேசுசாமி. அருமையேழ்மை இல்லாத உலகத்தையே உருவெடுத்தார் இயேசுசாமி. என்றும் வறுமை ஏழ்மை இல்லாத உலகத்தையே மண்ணில் உருவாக்க உருவெடுத்தார் இயேசுசாமி. வருத்தம் பறந்திடும் கவலை நீங்கிடும், மகிழ்ச்சி என்றும் நம் வாழ்வில் வந்து தங்கிடும். நட்ட நடு ராத்திரியில் குட்டும் பண்ணி சாரலில முட்டு போல பூத்தாரு இயேசுசாமி. மாட்டு கொட்டகையில் உதித்தாரு இயேசுசாமி. நடு ராத்திரியில் கொட்டும் பண்ணி சாரலில முட்டு போல பூத்தாரே இயேசுசாமி. மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசுசாமி. மெட்டு கட்டி பாடுவோம் கை தட்டி ஆடுவோம், மெட்டு கட்டி பாடுவோம் கை தட்டி ஆடுவோம். கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசுசாமி. நம்ம இஷ்டம் போல வாழ வைப்பார் ஒன்று கூடி. கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசுசாமி. நம்ம இஷ்டம் போல வாழ வைப்பார் ஒன்று கூடி. நட்ட ராத்திரியில் குட்டும் பண்ணி சாரலில முட்டு போல போத்தாரு இயேசுசாமி. மாட்டு கொட்டகையில் உதித்தாரு இயேசுசாமி. சர்வ வல்லமையில் எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாய் இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சி நாளில் சாட்சியின் ஆராதனையில் இந்த ஜனவரி 5ஆம் தேதி ஆண்டவரே தம்பியுடைய பேர்த்டே என்று நாங்கள் கேள்விப்பட்டோம். ஒரு நாளிலே தாயின் கற்பத்திலே உருவான முதற்கொண்டு இந்த வயசு வரைக்கும் நீ காத்து பராமரித்ததுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, புதிய வயசில் இந்த நாளில் பிரவேசிப்பதற்கு நீங்கள் கிருபை பாராட்டினதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவானவர் ஞானத்திலும் கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் வளர்ந்து பெருகினது போல தாமி சங்கரம் எல்லாவற்றிலும் வளர்ந்து பெருக கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், இது உம்முடைய பிள்ளை. ஆண்டவரே, உம்முடைய பாதுகாப்பு இந்த தம்பிக்கு எப்பவுமே இருக்கட்டும். ஆண்டவரே, எலும்பு மண்டலம், நரம்பு மண்டலங்கள், ஆண்டவரே தசை மண்டலங்கள், இரத்த ஓட்ட மண்டலங்கள் எல்லாவற்றிலும் உங்கள் ஜீவன் பாய்வதாக. இந்த வயசு கொத்த பிள்ளைகள் எப்படி சுயாதீனமாக செயல்படுகிறாங்களோ அதே போல் செயல்பட கிருபை தாங்க ஆண்டவரே. தகப்பனை ஊர்க்காரங்க எல்லாருடைய மத்தியிலும் இந்த தம்பியை குறித்து அறிந்திருக்கிற மத்தியில் நல்ல ஒரு மகிமையான ஒரு சாட்சியாக நீ நிறுத்த போறதுக்காக நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே சோதனம் தொடர்ந்து இந்த வருஷம் முழுவதும் அப்பாவுடைய பிரசனம் கூட இருந்து நடத்தட்டும். ஆண்டவரே சோதனமுடைய தூதர்கள், இந்த தம்பியுடைய தூதர்கள் தேவ சமூகத்தை தரிசித்து கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். கூட இருந்து நடத்துங்க, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொன்ன வாக்குப்படி நீ ஆசீர்வாதமாக இருப்பேன்னு சொன்ன வார்த்தையை சொல்லி தம்பியை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து வழி நடத்துவீராக. அவருடைய பெற்றோர், கூட பிறந்த சகோதரி, ஆமே சோதரம், கலா சகோதரி, அவங்க எல்லாரையுமே அவங்க அப்பா எல்லாரையும் பெற்றோரையும் ஆசீர்வதிங்க. ஆண்டோடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.